வணக்கம் டு எவ்ரிஒன், வெல்கம் டு கேடெக் சேனல். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓஎஸ் வந்து எப்படி பூட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம லேப்டாப்பில் வந்து 2 விதமாக ஓஎஸ் போடலாம். இப்போ வர எல்லா லேப்டாப்லேயுமே எப்படி சொல்கிறதுனா, இப்போ வர அட்வான்ஸ் லேப்டாப் எல்லாத்துலேயுமே UEFI இந்த இதில் தான் நமக்கு வந்து எல்லாமே ஓஎஸ் இது பண்ணிகிட்ருக்கோம். இதுவே வந்து பழைய சிஸ்டம், பழைய ஓரளவுக்கு மிடில் இருக்கிறது எல்லாமே எந்த மாதிரி இது இருக்கும் அப்படின்னா MBR ஃபார்மேட், இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ஓஎஸ் போட்டுட்ருக்கோம். பயோஸ் இது என்னென்னா சிஎம்எஸ் அப்படின்னா கம்யூனிட்டி சப்போர்ட் மாடியூல். இதுதான் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா. இது வந்து நம்ம 2 விதமாக இது பண்ணலாம். நம்ம வந்து இப்போது ஓஎஸ் வந்து இப்போ நார்மலாக இப்போது புது லேப்டாப், இப்போ வர லேப்டாப்புக்கெல்லாம் ஓஎஸ் எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே GPT அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இந்த GPT ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணோம்னா இங்கே UEFI அப்படின்னு சொல்லிட்டு நான் CSM அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த மாதிரி இதில் நம்ம பூட் பண்ணி தான் ஓஎஸ் பண்ணணும், ஓஎஸ் போட முடியும். ஓஎஸும் போடணும், இல்லைன்னா வந்து நமக்கு அதை எடுத்துக்காது. இப்போ வர எல்லா இதுலேயுமே வந்து லார்ஜி சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது இருந்துச்சுன்னா தான் நம்ம பழைய மாதிரி ஜஸ்ட் காப்பி பண்ணி ஓஎஸ் போடுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து UEFI அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ண முடியும். இது வந்து ரெஃப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். இது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணினாவே பூட் பண்ணுற சாஃப்ட்வேர் நமக்கு வந்து இது கிடைக்கும். இந்த டேப் வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து யூசர் நல்லா கொடுப்போம், பாஸ்வேர்ட், அதுக்கப்புறமேட்டு யூசர் க்ரியேட் பண்ணி நம்ம டைரெக்டாக நம்ம வந்து உள்ளேயே போகிறதுக்கு வந்து இந்த இதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைரெக்டாக ஒரு யூசர் அட்மின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணி நமக்கு அங்கே அதுவே கொடுத்துரும். ஓஎஸ் இதுலேயே இந்த செட்டப்லேயே ஜஸ்ட் இங்கே பார்ட்டிஷன் அந்த USB ட்ரைவை டெலீட் பண்ணிவிட்டு அதுவே வந்து காப்பி ஆக ஆரம்பிச்சிடும் ஃபைல்ஸு. ஓகே, இப்போ வந்து நான் எப்படி அந்த நான் பூட்டபிள் ஓஎஸ் போடுறது, அப்புறம் பூட்டபிளுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறது, UEFI அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த லேப்டாப் தான், இது வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான், லினோவா. ஓகே, இப்போ வந்து நான் ஜஸ்ட்டு இதை கீழே தான் இந்த இடத்துல தான் பூட் ஆப்ஷன் இருக்கும், இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து பயோஸ் செட்டப் போய்க்கிங்க. பயோஸ் செட்டப்பில் இந்த இடத்துல பூட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். நமக்கு வந்து இப்போது பழைய லேப்டாப்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சில நியூ கம்ப்யூட்டர்ஸ்லேயும் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் வந்து பூட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 மோட் இருக்கும், UEFI மோட். ஓகேங்களா. இது இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ இதுதான் இருக்குது அப்படின்னா இதுலேயே வந்து நம்ம அங்கே UEFI மோடும் போட முடியும். ஓகேங்களா. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து UEFI மோட் மூலிமா நமக்கு அதுக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக இது போட முடியும். நம்ம இது கொடுத்தோம்னா எந்த இதாக இருந்தாலுமே நமக்கு எடுத்துக்கும். நம்ம நார்மலாக காப்பி பண்ணி ஓஎஸ் போட்டாலே நமக்கு வந்து ஓஎஸ் இதாகிக்கும். இப்போ நான் வந்து இது பண்ணியிருக்கேன், இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். உங்கள்கிட்ட வந்து நான் பூட் பண்ணலை, நார்மல் ஓஎஸ் தான் போடுறேன்னா செட்டிங்கை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த இதை ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே இருக்கிறதுல இதை வந்து ஃபஸ்ட்டாக நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, நான் வந்து UEFI அப்படின்னு தான் போட போகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இதை கொடுத்துட்டு இது மட்டும் இந்த ஆப்ஷன் ஒன்று மட்டும்தான் வரும். ஃபங்க்ஷன் F10 கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு சேவ் ஆப்ஷன் வரும். சேவ் பண்ணிவிட்டு பண்ணிடுங்க. ஓகே, இதை நான் ஜஸ்ட் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, ஓஎஸ் வந்து இப்போ தான் காப்பி ஆகிட்டுருக்கு. இது நான் காப்பியான முடிச்சதும் நான் உங்களுக்கு வந்து எப்படி அதில் போட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ரெடின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் மாதிரி உங்களுக்கு தெரியும். இங்கே இது வந்துருச்சுன்னா நமக்கு வந்து ஓஎஸ் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓஎஸ் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஜஸ்ட் நான் பென்ட்ரைவ் கழட்டிக்கிறேன்.
ஓகே, நம்ம ஓஎஸ் போட வேண்டிய லேப்டாப்பில் வந்து பென்ட்ரைவை இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து பூட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ UEFI மோடில் தான் வச்சுருக்கோம். நம்ம அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் பென்ட்ரைவை டிடெக்ட் பண்ணும், இல்லைனா பென்ட்ரைவை டிடெக்ட் பண்ணாது. ஓகேங்களா, பூட் மெனு போய்க்கிறேன். இங்கே பார்த்தீங்களா UEFI இந்த இது இருந்தனால மட்டும்தான் இதை டிடெக்ட் பண்ணுது. ஹார்ட் டிஸ்க்கை கூட இங்கே டிடெக்ட் பண்ணலை. ஏன்னா நமக்கு வந்து அந்த எந்த ஃபார்மேட்டில் இருக்கோ அதை மட்டும்தான் டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா, ஓகே. நமக்கு வந்து இப்போ OS பூட் ஆகுது. இதுலேயே வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து நமக்கு UEFI அப்படி இல்லாமல் நார்மல் இதில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம OS போட முடியாது. அதில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபார்மேட் பண்ணிட்டு தான் போடுற மாதிரி வரும். நமக்கு எப்போ அப்படி அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து நார்மல் OS வந்து பூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து எனக்கு இது எப்படி இருக்குன்னு தெரில, ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.